இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் வணங்க வேண்டிய தெய்வம் அல்லது வழிபடலாம் அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம்லாம் கிடைக்கும் இல்லைங்களா? அதற்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரங்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேர் நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வருவதற்கான ஒரு காரணம், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அவங்க நம்ம வளரணும், நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்தது ஒரு படிக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கப்புறமா அவர்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம விரும்பி போகிறது, அந்த தெய்வம் நமக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது. குலதெய்வம் அப்படிங்கிறது பெரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம விரும்புகிறது, நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, நமக்கு அனுகூல தெய்வம் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் மேசம் ராசிக்கு மீனம் ராசி வரைக்கும் ஒரு 12 ராசிகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் செல்வம், புகழ், கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது. நீங்கள் எந்த ஒரு ஊருக்கு போனாலும், எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்கள் மனசுக்கு சந்தோஷம், உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்களில் அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது ஜோதிட பாவகத்தில் 12 பாவகத்திலே 5ஆம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த 5ஆம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்கம் தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்ததொரு தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் அனைத்து 16 வகையான தெய்வங்களும் 16 வகையான செல்வங்களும் கிடைக்கணும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது அப்படி சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறீங்களே. ஆனால் மேசம் ராசினியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்களே. அது உண்மையிலே மேச ராசினருக்கு எந்த தெய்வத்தை அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேசம் ராசிக்காரர்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ, மேச ராசிக்காரர்களுக்கு முருகனுக்கு மேசராசிக்காரர்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஆதிக்கம், செவ்வாய் தான் இந்த வீட்டுக்கு முதல் ஆதிக்கம், காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது செவ்வாய் இவர்களுக்கு முருகப்பெருமானுடைய ஒரு அம்சமாக இருக்கிறதுனால மிகவும் பிடித்த ஒரு தெய்வமாக இருக்கே. ஏன்னா இவங்க இயற்கையிலேயே கடுமையான ஒரு கோபக்காரவங்க, ஆனால் ரொம்ப குணத்தில் கெட்டிக்காரவங்க. கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ கோபம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ குணங்கள் இருக்கும். ஆனால் நல்லதொரு குணங்கள் யாருக்கிட்டையும் சற்று தெரியாது. ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனே முகத்தை காமிச்சு நேருக்கு நேராக நெத்தியடியாக
தன்னை வந்துட்டு தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவப்படுத்தி அடுத்தவங்களுக்காக போராடக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது வந்துட்டு கெட்ட பேர் சம்பாதிச்சு தந்துடலாம். வெளியில் போனீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு விதமான கோபம், கடுகடுப்பு, அந்த விஷயங்கள் நடக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆதங்கம், இதை ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல இவங்க காட்டுவாங்க. அப்போது இவங்கள பார்த்தாலே ஏதோ மிலிட்ரி ஆஃபீஸர் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி, ஏதோ கடும் ஒரு கண்டிஷன் போடுற ஒரு ஆள் வந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு உணர்வு அப்படிங்கிறது உண்டு. அப்போ இவங்க உள்ளே வந்தோடனேயே ஒரு 5 நிமிஷம் இவர்களுக்கு 5ஆம் இடத்து ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடிய மேஷத்திற்கு 5ஆம் இடம். ஏன் 5ஆம் இடம் அப்படி சொல்கிறோம் அப்படி சொன்னால், ஆதித்தன் 5ல் இருக்குது, இல்லை அவனே பார்க்கும்போது பாதிப்பான் சிவனையா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புலிப்பாணி சித்தர். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சிம்மம். அந்த சிம்மத்துக்கு ஆதிக்க கிரகம் சூரியன். அந்த சூரியனுக்கு மிகவும் ஆதிக்க கிரகம் வந்துட்டு சிவபெருமான். அந்த ஒரு சிவபெருமானை குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு படத்தை அம்மையப்பன் இருக்கணும், விநாயகமூர்த்தி இருக்கணும், மடியில் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செல்ல குழந்தைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மடியில் இருக்கணும். அம்பாள் மடியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் அந்த ஒரு படத்தை உங்கள் வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, முருகனுக்கு உகந்த அனைத்து நாட்கள்லையுமே மண் பானையில் துவரம்பருப்பு சாதம் அப்படிங்கிறது செய்து அந்த சுவாமி படத்திற்கு முன்னாடி படையல் வைத்து, வாழை இலையில் படையல் வைத்து, செம்பருத்தி மலர்களால் முருகனுக்கு மாலை சூடி அர்ச்சித்து வழிபாடு செய்து வர 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 கடும் கோபம், சண்டை, இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீண் விவாதங்கள் இது எல்லாமே குடும்பத்தில் தவிர்க்கப்பட்டு மன சந்தோஷம் அப்படிங்கிறது மேசம் ராசிக்காரர்களுக்கு அந்த சிவபெருமானுடைய அருளால் பூரணமாக கிடைக்கும். சரி, ஓகே. மேசம் ராசிக்காரவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ரொம்ப கோபமாக இருப்பாங்க அப்படி சொல்கிறீங்களே, ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இது மாறுமா? இல்லை இது மேசராசிக்காரவங்க வந்துட்டு ரொம்ப தன்மையாக இருப்பாங்க, கோபமே பட மாட்டாங்க, ரொம்ப வெகுளியாக இருப்பாங்க, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இது ஜாதகம் தாண்டி ஏதாவது இருக்கா அப்படின்னா, ராசிங்கிறது மனசு சொல்கிறது, மனசு வந்துட்டு வெகுளித்தனமாக இருக்கும். ஆனால் செவ்வாயினுடைய ஒரு ஆதிக்கம் இவர்களுக்கு இருக்கிறதுனால அந்த கோபம் வந்துட்டு அடிக்கடி வெளிப்படுறதுனால கோபக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நன்றி, வணக்கம்.